வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் யோஷித்த ராஜபக்சவின் பெயரில் சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்தமை தொடர்பில் கோப்பா குழுவில் அண்மையில் வெளிக்கொணரப்பட்டது. வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் சுங்கத்தின் ஊடாக கொண்டு வந்துள்ளீர்கள். 1 அல்லது 2 இறக்குமதி செய்துள்ளீர்கள். விசேட சந்தர்ப்பங்களில் குறிப்பாக தூதரகங்களின் வாகனங்கள் அதேபோன்று போலீசாருக்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. அவற்றுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது. சாதாரண தேவைக்கு வாகனம் இறக்குமதி செய்யப்படவில்லை. 2021 ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி 2 BMW கார்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன என நினைக்கின்றேன். யோஷித்த கனிஷ்க ராஜபக்ச இலக்கம் 114 வலமுன்ன மெதமுலன என்ற முகவரில் உள்ள ஒருவரின் பெயருக்கு வாகன இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. மற்றும் ஒருவர் யார் என்று தெரியவில்லை. சாணுக்கு உபேந்திர ரத்வத்த மற்றும் ஒருவர் உடகா வளவ கிரிபத்துடமினை அண்மித்த அசந்தி பண்டாரநாயக்க. எனவே 2021 ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி யோஷித்த ராஜபக்ச BMW காரினை கொண்டு வந்துள்ளார். இலங்கை சுங்கத்தினூடாக கொண்டுவரப்பட்ட அனைத்து வாகனங்கள் தொடர்பான தகவல்கள் எமது தரவு கட்டமைப்பில் உள்ளன. இதனை பார்த்து எம்மால் கூற முடியும். தற்போது எம்மிடம் உள்ள தகவல்களின் பிரகாரம் இதற்கு முன்னர் கைப்பற்றப்பட்டு விசாரணைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்ட வாகனமாகவும் இருக்க முடியும். எனினும் எம்மிடம் உள்ள தரவு கட்டமைப்பில் அனைத்து தரவுகளும் காணப்படுகின்றன. அது தொடர்பிலான தகவல்களை வழங்க முடியும்.